கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகம் அண்ணா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்ம எதுக்கு எதிர்த்து நிற்கணும், எதுக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியலை. கர்த்தருடைய நியமங்களுக்கு நம்ம எதிர்த்து நிற்கிறோம், தேவனுடைய வல்லமைக்கு எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் சாத்தானுக்கு இடம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? யாக்கோப்பு 4:7 நீங்கள் வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். முதல் மனிதன் ஆதாம் ஏவாள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்காமல் போனபடினால தான் பாவமே இந்த பூமிக்குள்ளே வந்தது. பிசாசுக்கு ஒருவேளை ஏவாள் எதிர்த்து நின்றிருந்தாள், ஆதாம் பிசாசுக்கு எதிர்த்து நின்றிருந்தால் பிசாசு ஆதாம் ஏவாளை விட்டு ஓடி போயிருக்கும். இவங்க ஏதேனை விட்டு வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, பிசாசு ஏதேனை விட்டு வெளியே போயிருக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்னைக்கு பிசாசுக்கு நோ சொல்லுங்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மையை நீங்கள் காண்பீர்கள். இன்றைக்கும் ஒரு சின்ன பொருத்தனை பண்ண போகிறோம். நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்பேன். அதற்கு தைரியம் வேணும், அதற்கு வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும், அதற்கு நீங்கள் ஜெபிக்கணும். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபித்தான். பிசாசு வேத வசனங்களினால் எதிர்த்து நின்றான். அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை ஆராதனை செய்து அவரையே பணிந்து கொள்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஒவ்வொரு வார்த்தைக்கும் எழுதியிருக்கிறது என்று எதிர்த்து நின்றார். நீங்களும் பிசாசுக்கு எதிர்த்து நின்றால் அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசு ஒரு பிரச்சனை கொண்டு வருவான். நம்ம சோர்ந்து போய் விழுந்து ஐயோ என்ன செய்வதுன்னு கதற வேதனைப்படும் பொழுது அவனுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும், இன்னும் 4 பிரச்சனையை கொண்டு வருவான். பிசாசுக்கு எதிர்த்து நின்று பாருங்க. ஒரு பிரச்சனை வருதா, எதிர்த்து நின்று பாருங்க. லூக்கா 13வது அதிகாரம் 31 33 வரைக்கும் வாசித்து பாருங்க. சில பரிசேயர்கள் இயேசுவிடத்தில் வந்து, இயேசுவே, ஹேரோது உம்மை கொலை செய்ய மனதாக இருக்கிறான், ஆகையால் இந்த இடத்தை விட்டு நீர் ஓடிவிடும். ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாள் 3 நாள் இந்த இடத்துல நான் ஊழியம் செய்வேன், 3வது நாள் நிறைவடைவேன். இந்த 3 நாளைக்குள்ள தீர்க்கதரிசி எந்த தீர்க்கதரிசியும் எருசலேமுக்கு புறம்பாய் மறிப்பது இல்லை என்று அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். எதிர்த்து நின்றான். ஒரு ராஜாவை பார்த்து நரிக்கு போய் சொல்லுங்கள் என்றார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி உங்களுக்கு தைரியம் இருக்கா? பிசாசு எதிர்க்கிறதுக்கு. பிசாசு ஓடி போவான். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, பிசாசு எதிர்த்து நிற்பதற்குரிய பலனையும் தைரியத்தையும் உடைய பிள்ளைகளுக்கு கொடுத்தரலும். பிசாசு இவர்களை விட்டு ஓடி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.